இன்னைக்கு ராத்திரி கொஞ்சம் வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஏரியாவிலே கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் நடக்க ஆரம்பிக்கும் பொழுதே இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக என்னோட ஃப்ரெண்டு பூனைக்குட்டி தான் எப்போவுமே என் பின்னாடி ஓடி ஓடி என் சவுண்டை கேட்டு வருவாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன வாக்கிங்கே விடலை பார்த்துக்கோங்க. இன்றைக்கி தான் முதல் முறையாக வெளியில் வந்தேன். நான் இந்த பக்கம் போனாலும் சரி அந்த பக்கம் போனாலும் சரி என் கூடவே நான் வாக் பண்ணுறேனோ இல்லையோ அவங்க ரொம்ப ஸ்பீடாகவே வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்தில் போயிட்டு பிடிக்க போகலாம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா உடனே அந்த வேலிக்குள்ளே நுழைஞ்சி போயிடுறாங்க. அப்புறம் என்ன பார்த்ததும் தரையில் அப்படியே ஒரு பல்ட்டி அடித்து குட்டிக்கரணெல்லாம் போட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்ல குரங்கு வித்தையாக காமிச்சிட்டே இருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு. அது கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு. கண்மணி கூட போகும்போது தான் வாக்கிங் பண்ணலான்னு பார்த்தாச்சுன்னா இப்போ இந்த பூனை பாப்பாவை என்ன நல்லா வாக் பண்ண வச்சுட்டாங்க. அவங்களுக்காகவே கூட கொஞ்சம் வாக் பண்ணுற மாதிரி நல்லா ஜாலியாக இருந்துச்சு. இதில் வேடிக்கை என்னென்னா கேட்டுக்குள்ளே இருந்துட்டு வெளியில் வர முடியாமல் ரெண்டு பேரும் பயங்கரமாக சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. இதே மஞ்சள் கலர் பூனை தான் நான் முன்னாடி வளர்த்துன மீனுங்கிற ஒரு பூனைக்குட்டி. இந்த வீடு பால் காய்ச்சி வரும்போது அங்கேருந்து கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கொண்டு விட்ட உடனே பயத்தில் எங்கேயோ ஓடி போயிருச்சு. ரிட்டன் எங்கள் வீட்டுக்கு வரவே இல்லை. இந்த பிள்ளையை பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபேஸு அதனோட கலர் எல்லாத்தையும் பார்க்கும்போது சேம் அதே மாதிரி தான் தோணுச்சுது. கண்டிப்பாக நான் அந்த பாப்பாவை வீட்டுக்குள்ளே எடுத்துருவேன். பாருங்கள் என்ன கண்ட உடனே எப்படி சந்தோஷமாக உருண்டு விளையாடுது. அவங்களுக்கு என் கூட நல்லா நெருங்கி பழகணும், என்னை தூக்கணும் கொஞ்சணும் அப்படிங்கிற ஆசை அவங்களுக்கு நல்லாவே இருக்குங்கிறது நல்லாவே தெரியுது. ஆனால் அந்த ப்ரூனோ கண்மணியோட சத்தத்தில் அப்பப்போ பயந்து பயந்து ஓடிடுறாங்க. ரெண்டு பேரும் கேட்டுக்குள்ளே இருந்துட்டு பயங்கரமாக சத்தம் போட்டுகிட்டே இருந்தாங்க. என் பக்கத்தில் வருகிறது அப்படி தெறிக்க தெறிக்க பூனைக்குட்டி ஓடிடுது. ஏன்னா அந்த அளவுக்கு ப்ரூனோ சத்தமும் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக பழகிடுவாங்க. சரியா நிறைய பேர் கூடைக்குள்ளே போட்டு எடுத்து கொண்டு வச்சு காமிங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கமெண்டில். அப்படி பண்ணலாம் தான். ஆனால் பூனைக்குட்டி பயந்து அதுக்கப்புறம் நம்ம வீட்டு பக்கம் வராமல் ஓடிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் தான். ஏன்னா கூடையிலேருந்து ரெண்டாவது ஓப்பன் பண்ணி விடும்போது கஷ்டப்பட்டுறக்கூடாதே, கொஞ்சம் விட்டு பிடிப்போமேன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நானே கூட இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் சவுண்டு கேட்டாலும் அந்த அளவுக்கு கிச்சனில் நான் நின்று பேசினாலும் கிச்சன் பக்கம் அந்த சைடு தோப்புக்குள்ளே வந்துடுறாங்க. அதனால் என் கண்ட்ரோலில் என் கண் முன்னாடியே தான் இருந்துக்கிட்டே இருக்காங்க. என்ன கேட்டுக்குள்ளே மட்டும் இன்னும் வரல. சரியா கூடிய சீக்கிரம் அதுவும் நான் எடுத்து எங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறத நான் கண்டிப்பாக உங்கள் முன்னாடி காமிப்பேன். ஓகேங்களா? அதனால் சீக்கிரம் அந்த நாள் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறீங்க. பாருங்கள் ரெண்டு பேரும் அது ப்ரூனோ கூட கொஞ்சம் சமாளிச்சிடலாங்க. அந்த கண்மணி இருக்காங்களே என்ன சத்தம் தெரியுமா, முடியெல்லாம் சிலிர்த்துருது. அந்த மாதிரி சத்தம் போட்டுட்ருக்கேன். எங்கே அவங்கள நான் இங்கே கொண்டு வந்துருவணும் அப்படின்னு சொல்லி. இந்த பூனைக்குட்டி ஆண் பூனை என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லுங்கள். சரியா?